As a private educational founder, what is your ambition? கிராமப்புற இளைஞர்கள், பெண்கள் இவங்கெல்லாம் ஒரு சமத்துவ படிப்போடு இவங்க சமுதாயத்தில் நாமளும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க. கண்டிப்பாக இந்த கிராம பகுதியில் உள்ள மக்களுக்கு உதவியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பிரதான உடன்படிக்கை நான் இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்தமாரி உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட இதுவரையிலையும் இப்போ 300 பேர் நர்சிங் அசிஸ்டண்ட்டாக எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தனியார் மருத்துவமனையில் திறமையாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் சம்பளங்கிறது அரசாங்க வேலையை எதிர்பார்க்காமையே இன்றைக்கி 25,000 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. Why do you choose and run your educational institution is a rural area? ஏன்னா ஒரு உயர்தரமான நிலைக்கு வரணும்னு சொன்னாக்கா இன்றைக்கி லட்சத்தில் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கிராமப்புறத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கட்டண அமைப்புகள்லாம் முறைப்படுத்தி இங்கேயே நாங்கள் இங்கே உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமப்பகுதி இளைஞர்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்து குறைந்த கட்டணத்தில் நிறைவான சேவை செய்து நிறையான கல்வி அறிவையும் கொடுத்து வேலைவாய்ப்பும் உருவாக்கி கொடுக்குறோம்.